Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, my dear Anandi. Happy birthday to you. Happy birthday, my dear Anandi. Thank you, God Pa. bless you, my child. இதே சந்தோஷத்தோட இந்த வருஷம் இல்லாம எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணுமா? அப்பா எப்படிப்பா இதெல்லாம்? இதுக்கே இப்படி சொல்லிட்ட? கீழே இன்னும் நிறைய இருக்குமா? கமான், ஐ வில் ஷோ யூ. கம். என்னப்பா இதெல்லாம்? ஆமா, இதெல்லாம் பர்த்டே கிஃப்ட் உனக்கு. ஐயோ. அப்பா பர்த்டேக்கு ஒரு gift தானே தருவாங்க? ஆனந்தி, இன்னைக்கு உனக்கு 21st பர்த்டே. அதனால உனக்கு 21 பர்த்டே கிஃப்ட்ஸ். என் ஆனந்தி எப்பவும் தேவதை மாதிரி இருக்கணும். மாதிரி என்ன, தேவதையே தான். அப்புறம் இது நீ காலையில போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் மத்தியானம் நம்ம கோவிலுக்கு போவேன் அப்போ போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் நீ சாயங்காலம் கேக் கட் பண்ணும்போது போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ். சரியா? அப்புறம் இது உனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச பெர்ஃப்யூம். சூப்பரா இருக்குப்பா. அப்புறம் இது எல்லாத்தையும் நானே சொன்னா என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேணா? அதனால நீயே பிரிச்சு பாரு. அப்பா இவ்ளோ கிஃப்ட்டும் எனக்கே வாப்பா? உன் பிறந்த நாளைக்கு நான் கொடுத்துருக்கிற கிஃப்டை விட நீ பிறந்தப்போ எனக்கு கொடுத்த அந்த சந்தோஷம் ரொம்ப பெருசுமா. அப்பா எப்பப்பா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க? என் பொண்ணு கண் வீழ்ச்சி பார்க்குறப்போ அவளோட பர்த்டேக்காக இந்த வீடை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அப்படியே ஜொலிக்கணுமா. நீ பிறந்தப்போ நான் முதல்ல உன்னை கையில் வாங்கினேன் பார்த்தியா? அப்படி எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து தெரியுமா? என்னோட அந்த மொத்த சந்தோஷமே நீ வந்த பிறகுதாம்மா. எனக்கு சந்தோஷம், பேரு, புகழ் எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் தான். அந்த சந்தோஷத்தை என் பொண்ணுக்கு நான் திருப்பி தர வேண்டாம்? ஐ லவ் யூ so much அப்பா. இந்த உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தர உங்களால மட்டும் தான்ப்பா முடியும். என்னோட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்காக சில சமயம் நிறைய ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கேமா. நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒட்டுமொத்த சந்தோஷமும் எனக்கு கிடைச்சது. சந்தோஷமான நிறைவான வாழ்க்கைங்கிறதே நமக்காக ஒருத்தர் இருக்காங்களோ இல்லையோ, இன்னொருத்தருக்காக நாம இருக்கோமா, அதுல தான் இருக்கு. Are you happy? ரொம்ப சந்தோஷம்பா. இதை விட வேற என்ன சந்தோஷம் எனக்கு இருக்க முடியும்? Thank you so much பா. Thanks a lot for your surprise. I love you பா. Love you so much. எப்பவும் நீங்க என் கூடவே இருக்கணும்பா. உங்க அன்பு எனக்கு வேணும்பா. உங்க குரலை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்பா. ஆனந்தி, ஆனந்தி, எந்திரி. அக்கா, என்ன நம்ம பர்த்டேக்கு விஷ் பண்ண வந்திருக்காளோ? அக்கா எவ்வளவு நேரமா தூங்குவ? நான் வந்து எழுப்பலனா எழுந்துக்கவே மாட்ட போல இருக்கே. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓ, நம்ம பர்த்டே தெரிஞ்சு ஏதோ கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கா.
என்னக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா வான்னு சொல்றேன்ல, வா வாக்கா. என்ன என்ன சர்ப்ரைஸ்? இல்லக்கா, நான் சர்ப்ரைஸ்னு சொன்னாதான் நீ சந்தோஷப்படுவ. நீ சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்டு வாங்கிடுவேன்ல. என்ன கேட்டு வாங்க போற? இன்னைக்கு தான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள்க்கா. அதான் உன்னை சீக்கிரமா எழுப்பி கூட்டிட்டு வந்தேன். நானும் பர்த்டே தான் ஞாபகம் வச்சு விஷ் பண்ண போறேன், கிஃப்ட் கொடுக்க போறேன், சர்ப்ரைஸ் நினைச்சேன். கடைசியில ஃபீஸ் கேக்குறேன். அக்கா ஆ? குட் மார்னிங் கா. இவனாவது விஷ் பண்றானான்னு பாப்போம். அக்கா குட் மார்னிங் கா. குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் திரும்பி சொல்லணும். குட் மார்னிங் டா. இதெல்லாம் நான் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. ஆனந்தி, என்னம்மா எந்திரிச்சிட்டியா? சரி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பால்காரன் காசு கொடுக்கலன்னு பாலே போடல. சரி, வர காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா என்னடி? அம்மா, இன்னைக்கு என்னோட பர்த்டே அம்மா. உனக்கு கூடவா ஞாபகம் இல்ல? என்ன யோசிக்கிற? ஏதாவது மறந்துட்டியா? இல்லம்மா, நான் மறக்கல. சரி, போய் பல் தேய்ச்சிட்டு வா. என்ன யாருமே விஷ் பண்ண மாட்டாங்க? இன்னைக்கு தானே நம்ம பர்த்டே. இன்னைக்கு தேதி 5 தானே, நம்ம பர்த்டே டேட்டும் 5 தான். ஏன் மறந்தாங்க? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.